3 முடிச்சு. அத்தியாயம் 16. அந்த வீட்டின் முன்பு கார் நிறுத்த அதில் இருந்து அனைவரும் இறங்கிக் கொண்டனர். காரின் சத்தம் கேட்டதும் வீட்டின் உள்ளே இருந்து வெளியில் வந்த மல்லிகா அங்கு வந்து நின்ற அனைவரையும் பார்த்ததும் என்னாச்சு என்று கேட்கவும், வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் பேசலாம் என்று கடினமான குரலில் கணேஷ் சொல்லவும், அதற்கு மேல் எதுவும் பேசுவாரா என்ன? வாயை கப் என்று மூடிக்கொண்டு உள்ளே அவர் அமைதியாக நடக்கத் தொடங்கினார். சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா, தலை வலிக்குது என்று கணேஷ் சொல்லவும், சாந்தி மல்லிகா இருவரும் கிச்சன் உள்ளே நுழைந்தனர். அனைவருக்கும் காஃபி தயார் செய்து அனைவரிடமும் கொண்டு வந்து கொடுக்க, கௌதம் எல்லாரும் என்ன பண்றாங்க மதினி என்று மெல்லிய குரலில் சாந்தி கேட்கவும், அதை கேட்டதுமே கௌதம் ரூம்ல தான் இருக்கான், அர்ஜுன் ஹரி 2 பேரும் அர்ஜுன் ரூம்ல இருக்காங்க, திவ்யா ஹரிணி 2 பேரும் திவ்யா ரூம்ல இருக்காங்க என்று சொல்லவும், சரி என்று தலையசைத்து கொண்ட சாந்தி மௌனமாக அங்கு இருந்த டைனிங் டேபிள் இருக்கை ஒன்றில் சோர்வாக அமர்ந்து கொண்டார். நான் சாப்பாடு பண்ணிட்டேன், எல்லாரும் சாப்பிட்றீங்களா என்று மெல்லிய குரலில் மல்லிகா கேட்கவும், யாரும் சாப்பிடும் நிலையில் இல்லாத காரணத்தினால் எல்லாரும் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்துவிட, என்ன ஆச்சு, என்னதான் சொன்னாங்க என்று கேட்டுக்கொண்டு இருந்தார் மல்லிகா. தன் கணவனை மெல்லமாக பார்த்து, நம்ம பொண்ணு என்று சொல்லவும், நம்ம ஹரிணியோட அந்த ஜாதகம் பொருந்தலன்னு சொல்லிட்டாங்க என்று கணேஷ் சொல்லவும், என்ன கேட்டிங்களா என்று தன் கணவனை ஆச்சரியமாக பார்த்தார். பின்னே அவர்தானே திருமணம் செய்யவே கூடாது என்று அத்தனை ஆர்ப்பாட்டம் செய்து அப்படி இருக்க அவரே இப்பொழுது சென்று பேசினாரா என்று அதிர்ச்சியோடு பார்க்கவும், கேட்டேன், ஆனா ஜாதகம் பொருந்தல, கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று கணேஷ் சொல்லவும், அப்போ கௌதம் என்று அவர் கலங்கி போனார். அவருக்கு தன் மகளை கொடுத்து கௌதமின் வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்வது என்று சுத்தமாக தெரியவில்லை. அவருக்கு தன் மகளை கொடுக்க முடியாது என்றால் அப்பொழுது தன் மருமகன் கௌதம் அவனுக்கு என்று நினைக்கும் பொழுது ஒரு விதமான மன கஷ்டம் இருந்தது. தன்னை சமன்படுத்தி கொண்ட கணேஷ், அதுதான் இன்னும் 2 நாளில் அந்த பொண்ணே நம்மளை தேடி வருவான்னு சொல்லிட்டாங்களே, நீங்கள் தான் அந்த பொண்ணு வந்ததும் நம்ம ஜோசியரை அடுத்து போய் பார்க்குற வேலையை மட்டும் பார்க்கலாம் என்று கணேஷ் சொல்லவும், என்ன சொல்லுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை என்று மல்லிகா கேட்கவும், கணேஷ் ஜோசியர் கூறிய அனைத்தையும் கூறினார். அதை கேட்டதுமே ஆச்சரியம் அடைந்தார். கணேஷ் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்த பாட்டி, சரிங்க மாப்பிள என்று அமைதியாக எழுந்து பூஜை அறை உள்ளே நுழைந்து கொண்டார். அங்கு இருந்த முருகனின் உருவத்தை பார்த்த அவர் அப்படியே சென்று சில நிமிடங்கள் அவரையே பார்த்து கொண்டு இருந்தார். அவர் காலடியில் தன் தலையை வைத்து, அவர் என் பேரனை காப்பாற்றி கொடுத்துடும் முருகா என்று கண்கள் மூடி அந்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டு இருந்தார். மல்லிகா என்று கணேஷ் அழைக்கவும் எழுந்து நின்றார். என்னங்க நம்ம என்று அவரால் பேச முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தன் வீட்டிற்கு செல்ல வேண்டுமா என்ற எண்ணம் வர அவள் மௌனமாக தன் கணவரை பார்த்தாள். தன் மனைவியின் மனநிலை புரிந்து கொண்ட கணேஷ், இங்கே இருக்கலாம் என்று சொல்லவும் அத்தனை நிம்மதியாக இருந்தது மல்லிகாவிற்கு. மௌனமாக சந்தோஷமாக சரி என்று தலையசைத்தார். அதன் பிறகு பிள்ளைகளிடம், இங்க தான் தங்க போறோம், எல்லாரும் படுத்து தூங்குங்கள் என்று சொல்லிவிட பிள்ளைகளுக்கு அத்தனை ஆனந்தம். அவர்களும் சந்தோஷமாக அன்றைய இரவு அவர்களுக்கு சென்றது. ஆனால் பெரியவர்கள் அனைவரும் உணவை மறந்து தூங்காமல் அன்றைய இரவை கழித்தனர். வானத்தில் பட்டாம்பூச்சி ஒன்று சிறகடித்து பறந்து கொண்டு இருக்க அதனை பார்த்த அவனுக்கோ அத்தனை ஆனந்தம். அதனை பிடிக்க வேண்டும் என்று ஆசை எழுந்து அதனை பிடிப்பதற்காக வேகமாக ஓடினான் அவன். அவனை தொடர்ந்து அவனுக்கு பின்னால் அவனது நண்பனும் ஓட இருவரும் ஒன்றாக ஓடி சென்று அவர்கள் முன்னால் பறந்து கொண்டு இருந்த அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்க, இருடா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று கூறிய ஒருவன் சட்டென்று தன் காலை தரையில் ஊன்றி குதித்து அந்த பட்டாம்பூச்சி தன் விரலில் பிடித்து இருந்தான். அடுத்த நிமிடம் அவர்கள் இருவரின் முகத்திலும் அப்படி ஒரு சந்தோஷம். பின்னே வானத்தில் பறந்து கொண்டிருந்த பட்டாம்பூச்சியை கையில் பிடித்து விட்டார்களே, அந்த ஆனந்தம் அவர்களின் முகத்தில் அப்படியே தெரிந்தது. புன்னகையோடு பட்டாம்பூச்சியை தங்கள் கையில் வைத்து, ரொம்ப அழகா இருக்குது இல்ல என்று சொல்லவும், ஆமா ரொம்ப அழகா இருக்குது என்று கூறிய மற்றொருவன், இப்போ என்ன பண்ணுறது, இதை விட்டா பறந்து போயிடுமே என்று ஒருவன் சொல்ல, அப்போ என்ன பண்ணலாம் என்று கூறிய மற்றொருவன், ஒரு நிமிஷம் என்று வேக வேகமாக ஓடி சென்று ஒரு டப்பாவை கொண்டு வந்தான். இது உள்ள போட்டுவிடு என்று சொல்லவும், சூப்பர் ஐடியா என்று கூறிய அடுத்த நிமிடம் பட்டாம்பூச்சியை அதன் உள்ளே போட்டு சட்டென்று அது பறந்து விடாமல் இருக்க அதனை ஒரு மூடி போட்டு மூடி வைத்தனர். சூப்பர்
என்று புன்னகையோடு சொல்லி இருவரும் ஹைஃபை அடித்துக்கொள்ள இருவரின் இதழிலும் புன்னகை வேற லெவல் என்று பேசிக்கொண்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ற அந்த பெண்ணின் அதிகாரமான குரலில் இருவரும் சட்டென்று அந்த டப்பாவை தங்களுக்கு பின்னால் மறைத்து கொண்டு ஒன்றாக திரும்பி பார்த்தனர். அங்கு புன்னகையுடன் நின்று கொண்டு இருந்தாள் அவள். குட்டியாக முட்டி வரையிலும் ஒரு சின்ன ஃப்ராக் ஒன்றை அணிந்து நின்று இருந்த அவள் தன் முன்னால் நின்று இருந்த இருவரையும் அழுத்தமாக பார்த்தவள், என்னடா கையில் வச்சிருக்கீங்க என்று கேட்கவும், அதை கேட்டதுமே ஒன்றும் இல்லையே என்று பட்டாம்பூச்சியை துரத்தி கொண்டு சென்ற அவன் சொல்ல, அதை கேட்டதுமே அவனை அழுத்தமாக பார்த்து, டாய் பொய் சொல்லக்கூடாது, எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, மரியாதையாக கையில் என்ன வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட காட்டிருங்க, இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன் என்று அவள் சொல்லவும், அவளை முறைத்தபடியே தன் பின்னால் மறைத்து வைத்து இருந்த அந்த டப்பாவை காட்டினான். பட்டாம்பூச்சியை பிடித்து இருந்த அவன் அதை பார்த்த உடனேயே அருகில் சென்ற அவள் அவன் கையில் இருந்த அந்த டப்பாவை வெடுக்கென்று பிடுங்கிக் கொள்ள, அக்கா என்று வேகமாக அழைத்தான். அவனை முறைத்து பார்த்த அவள், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, பட்டாம்பூச்சி எதுக்காக இதுக்கு உள்ள அடைச்சி வச்சிருக்கீங்க என்று அவள் கோபத்தோடு கேட்கவும், அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சு இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கேன், இது தப்பா என்று கேட்கவும், தப்பு தான், இதை இப்படி அடைச்சி வைக்கக்கூடாது என்று கோபத்தோடு அவள் சொல்லவும், அதை கேட்டதுமே அக்கா என்று அவன் மெல்லிய குரலில் அழைக்கவும், ஏன் அடைச்சி வைக்கக்கூடாது என்று கேட்டான் மற்றொருவன். அதை கேட்டதுமே, இது உள்ள இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண பட்டாம்பூச்சி, அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது இல்லை, அதுவும் பாவம் இல்லை, அது வானத்தில் பறந்து சுற்றி திரிய ஆசைப்படும் இல்லை, இப்படி அடைச்சி வச்சா அது தப்பு தானே, இதோட வாழ்நாள் வெறும் 7 நாள் மட்டும்தான், அப்படி இருக்கும்போது இந்த 7 நாளுக்கு உள்ளேயும் நீங்கள் இப்படி இதுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தா அப்புறம் இதால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இது ரெக்கையோட பறக்கிறதுக்கு காரணமே இந்த உலகத்தை அந்த 7 நாளுக்கு உள்ள சுற்றி பார்த்துடணும்னு ஆசையில் பறந்துட்டு இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சியை இப்படி அதை இதுக்குள்ளே அடைச்சி வச்சா செத்து போயிடாதா என்று கேட்கவும், ஆனால் அக்கா என்று அவன் மெல்லிய குரலில் அழைக்கவும், மதன் நான் சொன்னா கேட்பியா மாட்டியா என்று கேட்கவும், கேட்க முடியாது என்று அவன் பக்கத்தில் நின்று இருந்த அவன் சொல்லவும், ராகுல் என்று அவனை முறைத்து பார்த்தாள் அவள். இப்படி பார்த்தா நாங்கள் பயந்துடுவோமோ என்று அவளிடம் கேட்ட ராகுல் அந்த பட்டாம்பூச்சி இருந்த டப்பாவை பிடுங்கி கொள்ள முயற்சி செய்ய அவள் அதனை கொடுக்க மாட்டேன் என்று பிடித்து கொள்ள இருவருக்கும் இடையில் சிறு சண்டை ஒன்று வந்து இருந்தது. அந்த சண்டையின் நடுவில் அவள் கையில் இருந்த பட்டாம்பூச்சி அடங்கிய அந்த டப்பாவை பிடுங்கி கொண்ட அவன் அவளை தள்ளிவிடவும், அக்கா என்று அழைத்து கொண்டு அங்கு வந்த அவள் ராகுல் சரியாக அவளை கீழே தள்ளுவதை பார்த்தாள். அக்கா என்று சத்தமாக அழைத்தபடி வேகமாக ஓடி வந்து தன் அக்காவை பிடிக்கவும் அதற்குள் பொத்தென்று தரையில் விழுந்து இருந்தாள் அவள். ராகுல் அங்கு இருந்து ஓடி செல்ல முயற்சி செய்ய, டேய் உன்னை இருடா மாமா கிட்ட சொல்லி கொடுக்கிறேன் என்று அவள் சத்தமாக கத்தி அங்கு நின்று இருந்த மதனை பார்த்து முறைத்தபடி, நீயும் அவன் கூட சேர்ந்து தானே அக்காவை கீழே தள்ளிவிட்ட அப்படித்தானே என்று மதனை பார்த்து கேட்கவும், நான் எதுவுமே பண்ணலை, நீ பார்த்ததானே, நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன், அவன் தள்ளி விட்டதுக்கு நீ எதுக்கு என்ன சொல்கிற என்று பதிலுக்கு கேட்டான் மதன். நீ அன்னைக்கு என்ன கீழே தள்ளி விட்டீங்க 2 பேரும் சேர்ந்து, இரு நான் அப்பா கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லி கொடுக்குறேன், கண்டிப்பாக உன்னையும் அவனையும் அம்மாவும் அப்பாவும் அடிப்பாங்க என்று சொல்லவும், போய் சொல்லி கொடு, எனக்கு என்ன பயமா, எந்த பயமும் இல்லை என்று ராகுல் சத்தமாக சொல்ல, ராகுல் மரியாதையாக வந்து அக்கா கிட்ட சாரி சொல்லு என்று அவள் கத்தி கொண்டு இருக்க, பொடி கருவாச்சி என்று ராகுல் சொல்லவும், டெய் காண்டாம இருக்கும், நீ மட்டும் என் கையில் கிடைச்ச உன் தலையிலே பெரிய கல்லை தூக்கி எரிஞ்சிடுவேன் போடா என்று அவள் கத்தவும், போடி போ என் போட்டேட்டோ என்று அவன் சத்தமாக சொல்ல, டேய் குள்ள கத்திரிக்கா நீ மட்டும் கையில் கிடைச்ச என்று கத்தியபடி அவள் அடுத்த நிமிடம் தரையில் கிடந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி எறியவும், இங்கு தரையில் விழுந்து கிடந்த அவளோ எழுந்து கொள்ள முயற்சி செய்தாள். அவளால் சுத்தமாக எழுந்து கொள்ள முடியாமல் போக தன் வயிற்றை பிடித்து கொண்டு அப்படியே தரையில் சுருண்டு இருந்தாள். சும்மா இரு யாழினி, விடு அவங்கள என்று மெல்லிய குரலில் அவள் சொல்லவும், அக்கா அவன்தான் என்று அவள் சொல்லவும், என்னால் முடியலடி என்று அவள் சொல்லவும், அக்கா உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டே அவளின் அருகில் வந்து பார்த்த அவள் உடையில் இரத்தத்தை பார்த்த அடுத்த நிமிடம் அத்தை என்று சத்தமாக கத்தியபடி அந்த வீட்டின் உள்ளே ஓடினாள்.
தொடர்ச்சியாக கதையை கேட்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கதையோடைய கருத்தை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.